வணக்கம். இது வடலியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் செப்டம்பர் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக புதிய பிரேரணை. சுமந்திரனிடம் பிரித்தானிய பிரதிநிதி பென் மெல்லர் தெரிவிப்பு. சவேந்திர சில்வா, கருணா உள்ளிட்ட 4 ஐக்கிய ராஜ்யம் தடை. ஐநாவில் புதிய பிரேரணையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என பிரித்தானிய பிரதிநிதியிடம் அரசாங்கம் நேரடியாக தெரிவிப்பு. பிரபல சமூக வலைதளமான ட்விட்டரின் நீலப்பறவை 30 லட்சத்திற்கு ஏலம். தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் எதிர்வரும் செப்டம்பர் மாத நடைபெறவுள்ள 59வது கூட்டத்தொடரில் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதலை மையப்படுத்திய புதிய பிரேரணையொன்று பிரித்தானியா தலைமையிலான இணைய அனுசரணை நாடுகளால் கொண்டுவரப்படவுள்ளதாக பிரித்தானியா வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் பென் மெல்லர் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரனிடத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர் வடக்கு கிழக்கில் உள்ள நிலைமைகள் மற்றும் புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தியிருந்ததோடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கீழ் செயற்படும் சாட்சியங்களை சேகரிக்கும் பொறிமுறையின் கால நீடிப்பு தொடர்பிலும் பரஸ்பர கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பிரித்தானிய வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் பென் மெல்லருக்கும் M.A. சுமந்திரனுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் இல்லத்தில் நடைபெற்றிருந்தது. இதன்போது முதலில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பிலான தீர்மானத்தை பிரதான அனுசரணையாளர் என்ற வகையில் பிரித்தானியா தலைமை தாங்கி கொண்டு வரவுள்ள விடயத்தினை பென் மெல்லர் பகிர்ந்துள்ளார். அத்துடன் குறித்த பிரேரணைக்கு அரசாங்கத்தின் ஒத்துழைப்புகளையும் பெற்றுக்கொள்வது தொடர்பில் அதிகமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ள போதும் அதற்கான சாதகமான நிலைமைகள் குறைந்தே காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதலை நடைமுறை சாத்தியமாக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பில் புதிய பிரேரணையை கொண்டு வருவதில் பிரித்தானியா கொண்டிருக்கின்ற அர்ப்பணிப்பை வரவேற்ற சுமந்திரன் அதற்கான அவசியத்தையும் சர்வதேச தளத்தில் வைத்திருக்க வேண்டும் என்ற தமது நிலைப்பாட்டையும் பகிர்ந்து கொண்டார். விசேடமாக தற்போதைய அரசாங்கம் கடந்த கால தவறுகளை சரி செய்து முறைமை மாற்றத்தினையை மையப்படுத்தி ஆட்சியில் அமர்ந்துள்ளது. இவ்வாறான நிலையில் இந்த அரசாங்கத்தினால் அதற்கான இலக்குகளை முன்னகர்த்த முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வா உள்ளிட்ட 4 ஐக்கிய ராஜ்யம் தடை விதித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு இவர்கள் பொறுப்பு கூற வேண்டியுள்ளவர்களாக தெரிவித்து இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானியும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த பிளீட் வசந்த கர்ணாகொட, முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய ஆகியோரும் ஐக்கிய ராஜ்யத்தினால் தடைகளை விதிக்கப்பட்டவர்களில் அடங்குகின்றனர். விடுதலை புலிகளின் அமைப்பின் முன்னாள் தளபதிகளில் ஒருவரான கருணா அம்மான் என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கு ஐக்கிய ராஜ்யம் தடை விதித்துள்ளது. அதற்கமைய இவர்கள் 4 ஐக்கிய ராஜ்யத்திற்கான பயணங்களை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐக்கிய ராஜ்யத்திற்குள் சொத்துக்களை சேகரித்து வைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரின் போது பிரித்தானியாவால் கொண்டுவரப்படவுள்ள பிரேரணையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த நாட்டு உயர் பிரதிநிதியிடத்தில் இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த தகவல்களின் அடிப்படையில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பிரித்தானிய வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பணிப்பாளர் பென் மெல்லருக்கும் இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட குழுவினர் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் எனும் தலைப்பில் புதிய பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு இணைய அனுசரணை நாடுகளின் பிரதானியான பிரித்தானியா தீர்மானித்துள்ளமையை அந்த நாட்டு பிரதிநிதியான பென் மெல்லர் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் குறித்த தீர்மானத்திற்கு
சிறுமிக்கு ஒத்துழைப்பு வழங்குதல் மற்றும் ஆதரவு அளித்தல் தொடர்பான இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடுகளை அவர் கூறியுள்ளார். இதன்போது இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட குழுவினரால் இலங்கை இறைமையுள்ள நாடு என்ற வகையில் வெளிநாடுகளினால் முன்னெளியப்படுகின்ற தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அந்த வகையில் பிரித்தானியா தலைமையில் கொண்டுவர உள்ள புதிய பிரேரணையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நேரடியாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பொற்பதி பகுதியில் நேற்று 10 வயது சிறுமியொருவர் கடையொன்றில் கண்டோஸ் திருடியதாக குற்றம் சாட்டி கடை உரிமையாளர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான சிறுமியை அவரது தாயார் கடைக்கு சென்று அங்கு சில பொருட்களை கொள்வனவு செய்து வருமாறு அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் குறித்த சிறுமி கடைக்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்துள்ளார். மிகுதி பணத்திற்காக சிறுமி அதற்கு பெறுமதியான கண்டோஸ் ஒன்றினை எடுத்து உட்கொண்டிருந்த நிலையில் கடை உரிமையாளர் திருடப்பட்டதாக கருதி குறித்த 10 வயது சிறுமியை சிறுநீர் கழியும் வரை வயரால் கடுமையாக தாக்கியுள்ளார். பின்னர் சிறிது நேரம் கழித்து சிறுமியின் கட்டை அவிழ்த்து விட்டுள்ளார். இந்த நிலையில் சிறுமி வேதனை மற்றும் அவமானம் தாங்க முடியாது தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முயன்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த விடயம் அறிந்த பெற்றோர் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவம்சம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது. வீட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் அவர் நிச்சயம் வீட்டை விட்டு வெளியேறுவார். இதேவேளை ஜனாதிபதி பதவிக்கு வந்து 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு வழங்கிய எந்தவொரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் பொய்யை மக்கள் தற்போது நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள். ஆகவே நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நாடளாவிய ரீதியில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளோம். தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களில் 263 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. பிறப்பு சான்றிதழ்களின் செல்லுபடி காலம் காரணமாக ஒரு சில வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடுவோம். 2018 ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெருமளவான உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றினோம். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்றோம். இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் கிராமத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என அவர் கூறியுள்ளார். திருகோணமலை தம்பலகாம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சிராஜ் நகர் 8ஆம் வாய்க்கால் பகுதியில் குழந்தையொன்று வீட்டுக்கு முன்னால் உள்ள வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து தெரிய வருகையில் 1 வயது 8 மாதமான மிஹ்ரான் இசான் என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிய வருகின்றது. வீட்டிற்கு முன்னால் உள்ள வாய்க்காலில் விழுந்துள்ள குழந்தையை தேடிய போது சுமார் 100 மீட்டர் தூரத்தில் நீரால் அடித்து செல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரிய வருகின்றது. உயிரிழந்த குழந்தையின் சடலம் கந்தளாய் ஆதார வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். வீடொன்றிலிருந்து 95,000 ரூபாய் மற்றும் தன்னியக்க பண பரிமாற்ற அட்டை என்பவற்றை திருடிய குற்றச்சாட்டில் பெண் உட்பட 4 கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை எதிர்வரும் 4ஆம் திகதி விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற கிராம அலுவலர் ஒருவரின் வீட்டிலேயே இந்த திருட்டு நடைபெற்றுள்ளது. இது தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். விசாரணைகளின் அடிப்படையில் அந்த வீட்டில் பணிபுரிந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர் விசாரணைகளிலும் பாதுகாப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையிலும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் கைது செய்யப்பட்ட 3வரும் திருடப்பட்ட தன்னியக்க பண பரிமாற்ற அட்டையை கொண்டு 20,000 ரூபாவை எடுத்து மதுபானம் கொள்வனவு செய்துள்ளமை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவர்களை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் கோப்பாய் போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
பிரபல சமூக வலைத்தளமான ட்விட்டர் 2006ஆம் ஆண்டில் ஜாக் டோர்சின், நோவாஸ் கிளாப், ஸ்டோன் மற்றும் இவான் வில்லியம்ஸ் ஆகிய தொழில்நுட்ப வல்லுநர்களால் உருவாக்கப்பட்டு அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது அந்த நிறுவனத்தின் இலச்சினையான லோகோ எனப்படும் பறவையை தேர்ந்தெடுத்தனர். சமூக வலைத்தள செயலிகளில் பெரும் புரட்சியை ட்விட்டர் உருவாக்கியது. அதன் பின்னர் 2012ஆம் ஆண்டு ட்விட்டரில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டனர். அப்போது அதன் இலச்சினை இளைய தலைமுறையினர் கவரும் வகையில் மயமாக்கப்பட்டு ஒற்றை நீள பறவையாக மாற்றப்பட்டது. சான் பிரான்சிஸ்கோ நகரில் உள்ள தங்களுடைய தலைமையக கட்டடத்திலும் இராட்சத அளவில் தயாரான நீலப்பறவை இலச்சினையை பொருத்தினர். அதன் பின்னர் அந்த இலச்சினை அந்த நிறுவனத்தில் அடையாளமாக மாறியது. 2023இல் ட்விட்டர் நிறுவனத்தை பெரும் தொழில் அதிபரான எலான் மஸ்க் கையகப்படுத்தி எக்ஸ் என அதற்கு மறுபெயரிட்டார். அந்தோடு நீலப்பறவை இலச்சினையை பயன்பாடும் நின்றது. மேலும் நிறுவன கட்டடத்தில் பொருத்தப்பட்டிருந்த நீலப்பறவை இலச்சினையும் அகற்றப்பட்டது. இந்த நிலையில் அரிய பொருட்களை ஏலம் விடும் பிரபல நிறுவனம் ஒன்று எக்ஸ் நிறுவனத்தின் பொருத்தப்பட்டிருந்த நீலப்பறவை இலச்சினையை கையகப்படுத்தி ஏலம் விட்டது. 12 அடி நீளம், 9 அடி அகலம், 254 கிலோ எடை கொண்ட அந்த இலச்சினை 30 லட்சத்திற்கு ரூபாய் 34,000 அமெரிக்க டாலருக்கு ஏலம் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.